ஸோ பிக் பாஸோட செகண்ட் ப்ரோமோவில் ஒரு மிகப்பெரிய ரகசியமே ஒளிஞ்சிருக்குங்க. அதில் குறிப்பாக வந்து டிக்கெட் ஃபினாலே 4 பேர் பரிதாப நிலையில் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் லைவ்ல ரயன் மற்றும் ஜாக்லின் கிடையே சின்ன பேச்சுவார்த்தை நடந்தது. அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பல பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் போடாமல் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ கிட்டத்தட்ட அந்த செகண்ட் ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் போர்டு நிலவரம் அப்படின்ற மாதிரி ஸ்கோர் போர்டு நிலவரத்தை ஒரு இடத்துல காமிச்சிருந்தாங்க. ஜூமின்ல போய் செக் பண்ணி பார்த்தா 4 பேரோட ஸ்கோர் வந்து முட்டையில் இருக்கு, பூஜ்ஜியத்தில் இருக்கு அப்படின்றது மட்டும் கிளியர் கட்டா தெரிஞ்சிருக்கு. அதுக்கான ஏன் அப்படி பூஜ்ஜியமாக மாறி இருக்கு அப்படின்றத பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோமோ நீங்க கனெக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோமோல ஒரு விஷயம் நடந்திருக்கும், நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அருணோட பாயிண்ட் 3 பாயிண்ட் எல்லாரும் பங்கு போட்டுக்கலாம், 9 பேர் பிரிச்சு எடுத்துக்கலான்ற டிஸ்கஷன் வரும்போது நான் கூட சொல்லிட்டு இருந்தேன். 3 பேரா சேர்ந்துக்கிட்டு ஒவ்வொரு பாயிண்ட் நீங்க யாராவது பிரிச்சு எடுத்துங்க அப்படின்ற ஒரு நிலவரம் வருது இல்ல. அதே மாதிரி ஒவ்வொரு ரவுண்ட்ல ஒவ்வொருத்தர் எலிமினேட் பண்ணப்பட்டிருக்கார் அப்படின்றது நான் பார்க்குறேன். எப்படி ஒவ்வொரு ரவுண்ட்லையும் ஒவ்வொருத்தர் எலிமினேட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்றது மட்டும் கிளியர் கட்டாக தெரியுது. அதில் அருண் முதல்ல காலியாக இருக்காரு. அடுத்தது ஜாக்லின் விட்டு கொடுக்க முடியாதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அடுத்து ஜாக்லின் எலிமினேட் ஆயிருக்காங்க, பவித்ரா எலிமினேட் ஆயிருக்காங்க, விஷால். இந்த 4 பேரோட ஸ்கோர் போர்டில் முட்டை. விஷால் கிட்ட 6 பாயிண்ட் இருந்தது காலி, ஜாக்லின் கிட்ட 5 பாயிண்ட் இருந்தது காலி, பவித்ரா கிட்ட 4 இருந்தது காலி, அருண் கிட்ட 3 இருந்து காலி. இவங்க எல்லாரும் முட்டை பாயிண்ட் வாங்கிட்டாங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் முதல் இடத்தில் ரயான் அவர்கள் 2 பாயிண்ட் வாங்கியிருக்காரு. என்னன்னா 5 ஃபர்ஸ்ட் டாஸ்க் -1 4 5 2 வாங்கியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 பாயிண்ட் வாங்கியிருக்கார் அப்படின்றது மட்டும் கிளியர் கட்டா தெரிஞ்சு, ஒரு பக்கம் ரயான் வந்து 16 பாயிண்ட்ல இருக்கார். எப்படி 16 பாயிண்ட் ரயான் இருக்கிறார் அப்படின்றது மட்டும் கிளியர் கட்டா தெரியுது. ஸோ அந்த 2 பாயிண்ட் கூட எப்படி வந்திருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ரயான் ஃபோன் கால் ஒன்று அட்டன் பண்ணியிருக்கார். ரயான் ஃபோன் கால் அட்டன் பண்ணி அந்த 2 பாயிண்ட் ஒன்று வாங்கியிருக்காரு. இன்னும் 1 பாயிண்ட் மஞ்சரிக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 2 பாயிண்ட் இங்கே வாங்கிட்டு 1 பாயிண்ட் மஞ்சரிக்கு போயிருக்கு. ஃபோன் கால் மூலியமாக முதல் முறையாக ரயானா மஞ்சரி இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தர் ஜெயிச்சிருக்காங்கன்றது மட்டும் என்னால் கணிக்க முடியுது. வேறு எதையுமே கணிக்க முடியல, அது ஒரு கணிப்பு. ஓகே, அடுத்துல ரயானோட பாயிண்ட் 16 இருக்கு. இந்த பக்கம் சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட் வாங்கியிருந்தாங்க. அது ஒரு டாஸ்க்ல 9 பாயிண்ட் வாங்கியிருக்காங்க. அந்த பவுலிங் டாஸ்க் இருக்கு இல்லையா, அந்த பவுலிங் டாஸ்க்ல அதிகபட்சமான பாயிண்ட் வாங்கினது யாருன்னா சௌந்தர்யா அவர்கள். 9 பாயிண்ட் வாங்கி 13 பாயிண்ட்டுக்கு சௌந்தர்யா டைரக்டா 2வது பிளேஸ் போயிட்டாங்க. ஸோ இங்கே 13 பாயிண்ட்ல 2வது இடத்துல சௌந்தர்யா. அடுத்து மஞ்சுரி 1 3 1 7 1. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, மஞ்சுரி அந்த டாஸ்க்ல பவுலிங் டாஸ்க்ல சௌந்தர்யாக்கு அடுத்தபடியாக மஞ்சுரி 7 பாயிண்ட் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபோன் காலில் 1 பாயிண்ட் வாங்கியிருக்காங்க. யார் ஃபோன் எடுத்தாங்கன்னு தெரியல மக்களே, ஆனால் ஃபோன் காலில் மட்டும் ஒரு 3 பாயிண்ட் கிடச்சிருக்கு அப்படின்றது மட்டும் கிளியர் கட்டாக தெரியுது. அதில் 1 பாயிண்ட் மஞ்சுரி கிட்ட வந்து 13 பாயிண்ட். மஞ்சுரி சௌந்தர்யா 13 பாயிண்ட், 3 பாயிண்ட் லீடிங்ல ரயான் இருக்காப்ல. ஸோ இப்பயும் ரயானுக்கு தான் மேசிவ் அட்வான்டேஜ் இருக்கிறது நம்ம பார்க்குறேன். அடுத்து தீபக் வந்து 1 2 2 5. ஸோ அந்த பவுலிங் டாஸ்க்ல தீபக் 5 பாயிண்ட் 10 பாயிண்ட். அதே முத்துக்குமரன் வந்து பார்த்தீங்கன்னா 1 5 5 11 பாயிண்ட். அதே பவுலிங் டாஸ்க்ல முத்துக்குமரன் 5 பாயிண்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த பவுலிங் டாஸ்க்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணது இவங்கெல்லாம் தான் அப்படின்றது. ராணவ் கூட 5 பாயிண்ட் வாங்கியிருக்காரு. அந்த பவுலிங் டாஸ்க்ல ராணவும் 5 பாயிண்ட் வாங்கி 10 பாயிண்ட் வாங்கியிருக்காரு. ஸோ கிளியர் கட்டா பார்த்தீங்கன்னா 4 பேர் 5 பாயிண்ட் வாங்கியிருக்காங்க. மஞ்சுரி 7 பாயிண்ட்டும், இன்னொரு பக்கம் வந்து சௌந்தர்யா 9 பாயிண்ட்டும். அது ஒரு பிரிவினை, ஒரு குட் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரிவினை நடந்திருக்கு அப்படின்றது புரிஞ்சிருக்குது. இந்த 4 பேரை கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ணியிருக்காங்கன்றது பார்க்க முடியுது. ஸோ ஏன் பவித்ரா அந்த இடத்துல, இப்போ எனக்கு புரியுது பவித்ரா ஏன் அந்த இடத்துல ரியாக்ட் பண்றாங்க, கோவப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்கோர் போர்டில் 1 பாயிண்ட்டும் இல்லை. புரியுதா? என்ன பண்ணிட்டீங்க, மொதல் டாஸ்க்ல என்னோட மொத்த பாயிண்ட்டையும் எடுத்துட்டீங்க, அதை காலி பண்ணிட்டீங்க. இப்போ நான் என்னோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும்னா பவித்ரா போராடி ஜெயிக்கணும். அதையும் வந்து காலி பண்ணான போது கண்டிப்பாக ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்க தான் செய்யும். ஏன்டா டேய் முட்டை பாயிண்ட் வச்சிருக்க, அவ்வளோ பாயிண்ட் வச்சிருக்க, திரும்ப என்ன வந்து அட்டாக் பண்ணுறியா அப்படின்ற ஒரு கோவத்தின் வெளிப்பாடை தான் நான் பார்க்குறேன். அதை நான் தப்புன்னு சொல்ல முடியாது மக்களே. முதலிடம் 16 பாயிண்ட்ல திரும்ப சொல்லிடுறேன். 16 பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரயான் அவர்கள், 13 பாயிண்ட்ல சௌந்தர்யா மற்றும் மஞ்சுரி அவர்கள், 11 பாயிண்ட்ல 3வது இடத்துல முத்துக்குமரன் அவர்கள், 4வது இடத்துல தீபக் மற்றும் ராணவ் 10 பாயிண்ட்ல வாங்கியிருக்காங்க. அந்த பவுலிங் டாஸ்க்ல சௌந்தர்யாக்கு 9 பாயிண்ட், மஞ்சுரிக்கு 7 பாயிண்ட், மிச்ச 4 பேருக்கு 5 பாயிண்ட் வாங்கியிருக்காங்கன்றது நம்மளால பார்த்து கண்டுபிடிக்க முடிஞ்சது. இது ஒரு பக்கம். அடுத்து ஜாக்லின் மற்றும் ரயானுக்கு இடையே ஒரு பேச்சுவார்த்தை நடந்து, அதுக்கு முன்னாடி அந்த நியூ இயர் செலிப்ரேஷன் எல்லாரும் கேக்கை வெட்டி மாத்தி ஊட்டி ஒரு பயங்கரமான கொண்டாட்டம் பண்ணிக்கிட்டாங்க. அது ஒரு பக்கம் லைவ்ல பார்க்க முடிஞ்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜாக்லின் கிட்ட நேற்று பல சண்டைகள் நடந்தது. ஜாக்லின் மற்றும் ரயானுக்கு பல வாக்குவாதங்கள்லாம் இருந்துச்சுல. ஸோ ஒரு பக்கம் ஜாக்லின் ஒரு மாதிரி ஆயிட்டு பேசவே
பேசவே இல்லை, ரயான் கூட பேசாமல் தான் இருந்தாங்க. நைட்டு பேசிட்டு இருந்தாங்க. ரயானுக்கு வந்து ஒரு விதமான ஃபீல் ஆயிடுச்சு. ஓகே, நேற்று சௌந்தர்யா வந்து ஜாக்லின் கிட்ட போய் பேசுன்னு சொல்லியிருப்பாங்க. ரயான் வந்து என்ன சொல்கிறாரா, நீ சொல்கிற சில வார்த்தைகள் எனக்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு ஜாக்லின், நேற்று நீ ஃபீல் பண்ணேன்னு எனக்கு தெரியும், அழுதன்லாம் கூட சொன்னாங்க, நான் அழவே இல்லை, ஃபீல் பண்ணேன் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீ பல நேரங்களில் வந்து சொல்கிறல ஜெஃப்ரி எலிமினேட் ஆனதுக்கப்புறம் நீ என்னை தேங்க் பண்ணணும்னு சொன்ன பார்த்தியா, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நீ நான் கொடுக்கலன்னா நீ எலிமினேட் ஆயிருப்பேன்னு சொன்னல, அதெல்லாம் எனக்கு வருத்தமாக இருந்துச்சு, அதை நீ சொல்லாமல் இருந்திருக்கலாம், நீ இன்டென்ஷனாக சொல்லியேன்னு தெரியல, அது எனக்கு ஒரு மாதிரி ஹிட் ஆச்சு, அதை மட்டும் நீ சொல்லாமல் தவிர்த்துரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அடுத்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நீ தான் விட்டு கொடுத்தன்ற மாதிரி ஒரு பக்கம் மஞ்சுரியோட ஃபேமிலிலாம் வந்து சொன்னாங்க, என் ஃபேமிலியும் வந்து சொன்னாங்க. மஞ்சுரியோட ஃபேமிலி சொன்னப்போ நீ என்ன சொன்ன, நான் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி, நான் போராடி இருக்கணும்னு நீ சொல்லியிருந்தா பரவாயில்ல, நான் கொடுத்தா மாதிரி நீ பேசிட்டு இருக்கல, அதுவும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நீ வேணா நீ போட்டி போட்டிருக்கணும், நீ அந்த கான்டெஸ்ட்ல சொல்றது எனக்கு பிடிக்கல, நீ சொல்ற சில விஷயங்கள் வந்து எனக்கு ஹர்ட் ஆகுதுன்ற மாதிரி ரயான் அவருக்கு தோன்ற விஷயத்தை டைரக்டா வந்து ஜாக்லின் கிட்ட கன்வே பண்ணிட்டாரு. ஜாக்லின், நான் அந்த மீனிங்ல சொல்ல, நான் போராடி இருக்கணும், நான் அது எனக்காக பில்டப் பண்ணியிருக்கணும் தான் நான் நினைச்சேன், பட் எனிவே அது உனக்கு தப்பா செஞ்சதுன்னா சாரி அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ஒரு கன்க்ளூஷன் வந்தாங்க. நேற்றெல்லாம் நிறைய பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்ததுல அதோட முடிவுரையா இதுதான் தற்போதைய நிலவரமா நடந்திருக்கு. ஸோ இப்போ அடுத்த கட்ட டாஸ்க் ஆரம்பிக்க போது, அதுதான் பவுலிங் டாஸ்க் தான் ஆரம்பிக்க போது, அதில் நடக்கிற டீட்டெயில்ஸ், யாரெல்லாம் எண்ணம் பண்ணி தூக்குறாங்க, என்னெல்லாம் நடக்குதுன்றது அடுத்தடுத்த வந்து வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.